உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக்கொண்டு மணமகள் மன்றம் என்ற பெயரில் பார் செயல்படுகிறதா என சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தில் மணமகள் மன்றம் அமைக்க தடை கோரிய வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? சிவகாசி அருகே உள்ள விஸ்வநாதம் கிராமத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களின் அருகே மதுபான மணமகிழ் மன்றம் அமைக்க தடை விதிக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். இந்த மனுவின் விசாரணையின் பொழுதுதான் நீதிபதிகள் மணமகிழ் மன்றத்திற்கு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அதுபோக உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக் கொண்டு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பார் நடைபெறுகிறது என தங்களது வேதனையை நீதிபதிகள் தெரிவித்தனர். அதுபோக பதிவு செய்யப்பட்ட மணமகிழ் மன்றங்களின் பைலா என்ன, எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதற்கு தகுந்தாற் போல் மதுபானங்கள் அங்கு விநியோகிக்கப்படுகிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கலால் துறையின் ஆணையர் மற்றும் டாஸ்மாக் இயக்குனர் ஆகியோர் பதிலளிக்க இந்த வழக்கில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநாதம் கிராமத்தில் டாஸ்மாக் மணமகிழ் மன்றம் அமைக்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார். மணமகிழ் மன்றம் அமைக்கப்பட உள்ள இடம் அதிக பொதுமக்கள் நடமாடும் இடம். மேலும் அந்த பகுதி அருகே வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, பள்ளிகள் இருக்கிறது. ஆகவே இந்த அனுமதியை வழங்கக்கூடாது, இந்த இடத்தில் பார் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியன், நீதிபதி மரிய கிளாட் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மேற்கண்ட கேள்விகளை எல்லாம் எழுப்பி தங்களது வேதனையையும் தெரிவித்து இந்த வழக்கில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 1 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.